மண்டலி வழியாக ஒரு சத்சங்கத்தின் மூலமாக பலவித நற்காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், அதில் கேட்கிறீர்கள், பார்ட்டிசிபேட் பண்ணி கொள்கிறீர்கள். இதனால் என்ன ஏற்படுது? பகவத் அனுபவம் ஏற்படுகிறது. எப்படி பகவத் அனுபவம் ஏற்படும்? பகவன் நாமாவை சொல்வதாலும் பகவன் நாமாவை கேட்பதாலும் அந்த பகவத் அனுபவம் ஏற்படும். சஞ்சலமான மனதுக்கு நிர்மலமான மனசு ஏற்படும். நமக்கு உள்ளும் புறமும் தூய்மையாகும். இது எதனால் ஏற்படுகிறது? பகவத் பக்தியினால் ஏற்படுகிறது. பகவத் பக்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நாம் இருக்கிறதுனால நம்ம மனசு தூய்மைப்படும். இந்த ஒரு விஷயம் சொல்லுவார், எங்கெல்லாம் ராமநாமம் சொல்கிறாலோ அங்கெல்லாம் மாருதி கையை தலைக்கு மேலே கூப்பிட்டு இருப்பார்னு. அது மாதிரி எங்கெல்லாம் பகவன் நாமா இருக்கோ அங்கே இருக்கிற வைப்ரேஷன் அதிர்வுகளே மிக அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம். நான் உணர்ந்திருக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்கலாம். இப்போ பகவன் நாமா இந்த பக்தியை 2 விதமாக பக்தி செலுத்தலாம். ஒன்று ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியனுக்கு, நம்முடைய குருமார்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவர்களுடைய மன நிறைவை ஏற்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை சிரேஷ்டம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதனால பகவத் பக்தியை விட பாகவத குரு பக்தி வசந்தது அப்படின்னு சொல்லுவார். ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற அழகசிங்கர் ஜியர், அகோபில மடத்தை சார்ந்த அழகசிங்கர் கும்பகோணத்தில் பாடசாலையாக இருந்தார். அவர் சொன்னது, பாடசாலையில் வாத்தியாராக பணிபுரிந்தார். அவர் ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தார். பாடசாலை வருமானம் போறலை. அதனால என்ன பண்ணார்? ஃபாரின் போலாக்க பணம் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு தோணி ஃபாரின் போகிறதுக்கு டிசைட் பண்ணார். அந்த சமயத்தில் இதை பெரியவாள்கிட்ட எப்படி சொல்கிறது? ஏன்னா அவர் சங்கர மடத்தில் அங்கே கும்பகோணம் பாடசாலையில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தார். பெரியவா வேணான்னு சொல்லிடுவாளே, என்ன பண்ணுறது, சொல்லாமே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அவர். திடீர்னு அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னால் கூப்பிட்டு எல்லா ஏற்பாடும் ஆகிடுத்து, ஏண்டா நீ பெரியவாட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, நீ சொல்லிவிட்டா போ. இல்லை, அவர் போனால் அவர் வேணான்னு சொல்லிடுவார். பரவாயில்ல, நீ சொல்லிட்டு பா, அவர்னு சொல்ல மாட்டார் போ அப்படின்னார். சரி, நீ இங்கேருந்து அவர் அங்கே துங்கபத்ரா நதியில் அங்கே அவர் அப்போதைக்கு அவர் கேம்ப் பண்ணியிருந்தாரா, அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் வெயிட் பண்ணியிருக்கார். பெரியவா இப்போ இதில் இருக்க அனுஷ்டானத்தில் இருக்கா, கொஞ்சம் பொறுங்கோ அப்படி. இங்கே எங்கே இருந்திருக்கேன்ட்டோ இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு வெயிட் பண்ணுனே முதல்ல கேட்டவனே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் போகிறேன் அப்படின்னாராம். இப்போ எப்போ போகிறேன்னு, இதோ இப்போவே போகிறேன் அப்படின்னாரு. என்னது இப்போ போகிறேங்கிற? நான் இப்போ போகிறேன் சார், நீ வேற ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கே அதுக்குன்னாராம். ஆமான்னு மெதுவாக பதில் சொன்னார் அவர். எதுக்காக போகிற? பணம் சம்பாதிக்க போகிறேன். இந்த பணம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அனித்தியமானது. இதை போய் நீ தேடுவாளா? உன்னை தேடின்னு எல்லாம் வரப்போகிறது, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு பெரியவா சரி நான் உன்னை தடுக்க மாட்டேன், அப்புறம் உன் சௌகரியம் அப்படிங்கிற மாதிரி போன்னு சொல்லலை, போக வேண்டாம்னு சொல்ல அவர். அதனால் அவர் மனக்லேசத்தோடையே புறப்பட்டு வந்தார். கொஞ்சம் சரி பெரியவா ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு வந்துட்டார். ஆற்றுக்கு அவர் தொகப்பனார்கிட்ட கேட்டார். தொகப்பனா என்ன சொன்ன, டே வேணாண்டா, அவரே போன்னு சொல்லலை, போக வேண்டாம்னு சொன்னால் நீ மனுஷன் கஷ்டப்படுவ, போன்னு சொன்னால் சாஸ்திர விருத்தமாக போயிடும், ஏன்னா கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்குது, பணம் சம்பாதிக்க போகணுமா வேண்டான்னு உடனே அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டார். கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே சர்வ் பண்ணார். கொஞ்ச நாள் ஆச்சு. அவருக்கு நிறைய சம்பாவனைகள் நிறைய வந்தது, பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் ஆச்சாரியன் ஆகிட்டார். இப்போ எல்லாரும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்தது. இது காரணம் என்ன? அன்னைக்கு பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணதான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மகான்களுடைய சத் சங்கம், அறிவார்ந்தோ பகவானை துதிக்கிறவர், பகவானை ஆராதனை பண்ணுறவர், இந்த மாதிரி பஜன் மண்டலியில் இருக்கிறவர்கள், இந்த மாதிரியான மனுஷாலோட சத் சங்கத்தில் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அவளோட அருள், பெரியவாளோட அருள் கிடைக்கும், பகவானோட அருளும் கிடைக்கும். இது பெரியவாளோட அருள் டைரக்ட், பகவானோட அருள் இன்டைரக்ட். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது ஹிடனாக இருக்கும், நம்மளால் சட்டுன்னு உணர முடியாது. இது சத்சங்கத்தினால ஏற்படுகிற ஒரு விஷயம். இது ஆச்சாரிய பக்தி. பகவத் பக்தி எப்படி? இது பகவத் பக்தி நான் உங்களுக்கு சொல்ல தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி பஜனைகளில் பகவன் நாமாவை ஸ்மரணம் பண்ணுறது, தொடர்ந்து ஸ்மரணம் பண்ணுறது, தொடர்ந்து ஸ்தோத்திரங்கள்,
பாடல்கள், அப்புறம் பாராயணங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், சுந்தரகாண்டம், அப்புறம் காஞ்சிபுரத்து தாயரில் இருக்கார், காஞ்சிபுரத்து தாயர், இது மாதிரி இதெல்லாம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன ஏற்படும், நமக்கு ஒரு நம்மளே அறியாமல் நம்மளை ஒரு பிரைட் ஸ்பாட் ஏற்படும். நம்ம சொன்னால் சிலது நடக்கும். மாமா இன்றைக்கி நீங்கள் சொன்னேன் நடந்துருச்சும்பா, நாம் என்னடா சொன்னோம். இல்லை, இதே மாதிரி எனக்கும் போன வாரம் ஏற்பட்டது ஒரு அனுபவம். யாதோ ஒருத்தர் கல்யாணம் வச்சு, கவலைப்படாத புள்ள குழந்தை பிறக்குன்னு நீ போம்மா அப்படின்னு சொன்னேன். போன வாரம் மாமியார் கூப்பிட்டு, மாமா அன்றைக்கி சொன்னேன் புள்ள குழந்தை விட்டு நீங்கள் ஆற்றுக்கு வாங்கோ, நான் அவர் பேரே வச்சுருக்கேன் அப்படின்னார். எனக்கு அவருடைய ஹஸ்பண்டு பேர் மறந்து போயிடுது. நான் அவரை பாபுன்னு சொல்லுவோம். அப்புறம் தான் டக்குன்னு நான் வந்து பார்த்தசாரதின்னு பேர். அவர் இந்தியன் பேங்க்கில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அந்த குழந்தைக்கு பார்த்தசாரதின்னு பேர் வச்சுருந்தார். இதுக்காக எனக்கு பகவத் அனுபவம் வந்துடுது நான் சொல்ல வரல. இந்த மாதிரி சில பெரியவாரோட அனுகிரகம் இருந்தால் அவரோட அனுகிரகத்துலேருந்து ஒரு பார்ட்டு சில பேருக்கு போகும். நம்ம ரொம்ப கேரியர் மாதிரி தான். ஆக பகவத் பக்தி, ஆச்சாரிய பக்தி இவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம்னா எப்போலாம் நமக்கு பொழுது போலியோ பகவத் பக்தி பண்ணலாம். இந்த பக்தியை எப்படி பண்ணுறது? சில பேர் சில இப்போல்லாம் கலிகாலத்தில் பக்தி தான் முக்கியமானது. இட் இஸ் அ ஒன்லி பாத், இட் இஸ் அ சிம்பிள் பாத், எளிமையான ஒரு எளிதான வழின்னு சொல்கிறா கலிகாலத்தில். அதனால் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். ஆஃபீஸ் போகணுமே, காத்தால் எழுந்திருக்கணுமே, எப்போ சொல்கிறது, நான் காத்தால் எப்படி சகஸ்ரநாமம் சொல்கிறது, அல்லது சாயங்காலம் எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னான். அதனால் அந்த காலத்தில் கேட்டால் யுதிஷ்டனுக்கே இந்த டவுட் வந்துடுது ஒரு காலத்தில். அப்போவே கூடவே கிருஷ்ணர் இருக்கார். அவருக்கே நான் யாரை பற்றி ஸ்மரணம்னா நான் இந்த லோகத்தை சிரேஷ்டமாக முடியும் அப்படின்னு கேட்குறார் பீஷ்மர்கிட்ட. கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார் பீஷ்மர், நாராயணனை ஸ்மரணை பண்ணு, பகவானை பண்ணு, புருஷோத்தம ஸ்மரணை பண்ணு. அப்பவும் அவனுக்கு பக்கத்தில் கிருஷ்ணனை தான் சொல்கிறான்னு அவருக்கு தெரியல. இத்தனைக்கும் பெரிய தர்மவான், ஞானவான். அது மாதிரி அதில் அப்போ சகசநாமம் ஃபுல்லாக சொல்கிறார் அவர். அந்த சகசநாமம் சொன்னதெல்லாம் நாம் இப்போ அதை திருப்பி தினம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போயே சில சமயத்தில் சில பேருக்கு டவுட் வந்துடும், எதுக்கு இவ்வளோ சகசநாமம் எப்படி சொல்கிறது, 25 நிமிஷம் ஆறுதே சொல்கிறதுக்கு, அதுக்கு வேற டிவி பார்க்கலாமே கொஞ்சம் உறுப்பு அப்படின்னு. அதுக்கே பரமசிவன் சொல்லிட்டார், பார்வைக்கு இந்த மாதிரி 1000 நாமத்தை சொல்கிற இப்போ இருக்கிற இந்த மாதிரி நேஷனல் காலேஜ் சீனிவாசனை போல் ப்ரொஃபஸருக்கெலாம் டைமே இல்லைம்பான், அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு வழி சொல்லலான்னா ராமராமன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். ராமராமான் 2 வார்த்தை தான், 2 ராம தொடர்ந்து சொல்லிகிட்டே இரு, ஸ்ரீனிவாசுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம எப்போவுமே ராமஸ்மரணம், கிருஷ்ணஸ்மரணம் இதை சொல்லிகிட்டே இருக்கணும். இது ஒரு வழி பக்தியில். அடுத்தது தர்மம். நம்ம இந்த குலத்தில் சில குலத்தில் பிறந்தாலே சில தர்மம் உண்டு. ஒவ்வொரு குலத்துக்கும் வர்ணத்துக்கும் சில தர்மம் உண்டு. அந்தந்த வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கணும். இது எப்படி சார், இந்த காலத்தில் முடிகிற காரியமா சார்? கார்த்தால் எழுந்த உடனே சீக்கிரம் எழுந்துரு, சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்துக்கோ. முடியலையா சீக்கிரம் எழுந்துரு, சூரியோதயத்துக்கு ஒட்டியாவது எழுந்துரு. ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகவான் நாமாவை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். எழுந்திருக்குச்சே ஹரிஹரின்னு சொல்லுங்கிறோம். ராத்திரி படுத்துக்கும் போது கோவிந்த நாமத்தை சொல்லு, குறைகள் போக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடமையும் சில ரிச்சுவல்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரிச்சுவல். ஹோமம் பண்ணுறது, அப்புறம் ஸ்ராத்தம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிடுறோம். இதெல்லாம் ரிச்சுவல் கிடையாது. நம்மளை தீஸ் வில் டேக் அஸ் டு த ரைட் பாத், சரியான டைரக்ஷன் நம்மளை எடுத்துன்னு போகும். அதுக்கு சிம்பிளான மெட்டர் இந்த ரிச்சுவல்ஸை கரெக்டாக கடைப்பிடிக்கிறது. தர்மம். சந்தியாவந்தனம் பண்ணணுமா, குறைஞ்சபட்சம் சார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணணும், 10 காயத்ரியாவது பண்ணணும். சாயங்காலம் வந்தோடனே ஒரு 10 காயத்ரி, மாத்தியானி கூட பண்ணணும் அப்படின்றது தேவையில்லாமல் போயிடும். ஸோ சந்தியாவந்தனம் கண்டிப்பாக பண்ணணும். அது ஒரு ரிச்சுவல், இது ஒரு டியூட்டி, ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் குடும்பம்னு எடுத்துட்டோம்னா, குடும்பத்தில் எல்லாருடையும் அன்போடு இருக்கணும். கணவன் மனைவியோடு அன்பாக இருக்கணும். அதிகமாக அதிர்ந்தே பேசக்கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது. மனைவி கணவன்ட்ட அன்பாக இருக்கணும். அவளுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். they must satisfy all their needs irrespective of their status. அது பெரிய பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கலாம், கணவன் வேலை இல்லாமல் இருக்கலாம். இல்லை கணவன் பெரிய ஆஃபீஸராக இருக்கான், மனைவி சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருப்பா. இவாளோட இருக்கிற சம்பந்தங்களை கரெக்டாக செஞ்சுக்கணும், டியூட்டியை சரியாக செய்யணும். அது ஒரு தர்மம். பையனா பேட்டியா
பிரம்மச்சாரியாக இருந்தா கரெக்டாக படி, கரெக்டாக சொல்லு, வேதம் சொல்லு, ஸ்லோகம் சொல்லு. இது குடும்பத்தில் ஏற்படுறது. அடுத்தது பிறரோடு இருக்கும்போது அன்பாக பேசணும், சாஃப்டாக பேசணும். அதான் அன்பாக பேசணும்னா கோபம் கொள்ளக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அவ்வியம் பேசேல் அப்படிங்க, புறஞ்சொல்லாத, எரிச்சலோட பேசாத, பொறாமையாக பேசாதன்னு சொல்கிறது. அதுதான் அவ்வியம் பேசேல். ஔவையாரை ஆத்திசூடியில் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் பாடப்புத்தகத்தில் ஔவையார் பாடலில் ஒன்றுமே காணும் இப்போல்லாம். இது சாஃப்டாக பேசணும். அடுத்தது எல்லோரையும் சமமாக மதிக்கணும். எல்லாரையும் சமமாக மதிக்கிற பக்கத்து சேரில் வரிசையாக உட்காரவே நிற்கிறேன். நானும் மனுஷன், நீ மனுஷன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், தீர்த்துக்கிறேன். இது மாதிரி பேசி அவனை துக்கத்துலேருந்து விடுவிக்கணும். எந்த துக்கத்தில் இருக்கானோ அந்த துக்கத்துலேருந்து விடுவிக்கணும். பொருளுக்கு தரணுமா தரலாம், பொன் தரணுமா முடிஞ்சால் தரலாம், புடவை வேஷ்டிகள் வாங்கி தரணுமா வாங்கி தரலாம். இதெல்லாம் எந்தெந்த துரூபத்தில் நம்மக்கிட்ட வருதோ இதெல்லாம் அவளை தேடி வர மாட்டா. பகவான் அனுப்புவான், இவள்கிட்ட போய்க்கு இதை வாங்கிக்கோன்னு கேட்பாங்க. சரி, என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், தாலி கொடுக்கணும், ஏதாவது ஒரு கிராமுக்கு வாங்கணும், ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க, 500 ரூபா கொடுத்து அனுப்பிடலாம். புடவை வாங்கி கொடுத்து அனுப்பலாம், வேஷ்டி வாங்கி கொடுத்து அனுப்பலாம். இல்லை இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு நம்முடைய காணிக்கையை அதாவது சேர்த்துலாம். ஃபுல்லாக செலவு பண்ண முடியாது, காணிக்கையாக செல்லலாம். இதெல்லாம் செஞ்சது ஒரு கடமை. இதெல்லாம் இந்த கடமை எப்படி செய்யணும்? அர்ப்பணிப்போடு செய்யணும். பிரதிபலனை பார்க்காம செய்யணும். இது மாதிரி இருந்தாக்க நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் பகவானுடைய திருவடியில் போய் ஒவ்வொரு பூவாக போய் விழும். இது ஒரு அர்ச்சனையில் ஒவ்வொரு பூ. இது ஒரு விஷயம். அடுத்தது பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை வேணும். வெறும் பக்தி பண்ணால் மட்டும் போராது. யூ மஸ்ட் ஹாவ் அ கம்ப்ளீட் ஃபெய்த். எப்படி கம்ப்ளீட் ஃபெய்த் அப்படின்னாக்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். உதங்கர்னு ஒரு பெரிய ரிஷி கேள்விப்பட்டிருப்பேர். அவர் மகா ஞானி, தபஸ்வி. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இருந்தாலும் என்னாகும், அவருக்கு சில சமயத்தில் மைண்டு கொஞ்சம் வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த பகவானோட நம்ம கூட போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சார். நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு பாலைவன ரூட்டில் போயிட்டு இருந்தார். அவருக்கு என்ன வரம் கொடுத்துருக்கார் பகவான் கிருஷ்ணர், என்ன கொடுத்துருக்கார், நீ எப்போ நினச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பகவானை நினச்சார், இந்த மாதிரி கிருஷ்ணா, இந்த மாதிரி இந்த ரூட்டில் பாலைவன ரூட்டில் போப்படேன், எனக்கு தாகம் அதிகமாக இருக்குது, எனக்கு வாட்டருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு தீர்த்தத்துக்கு உண்டான வழி பண்ணு. இப்போ இந்த காலம் தான் பெருமாள் அங்கே ஒரு பைப்பை போட்டு கொடுத்துருப்பாரு, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணார், இவர் நினச்சார், கிருஷ்ணா எனக்கு தாகமாக இருக்குது, ஜலம் வேணும் சாப்பிட்றதுக்குன்னு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்திரன்ட்ட போனார். போய், இந்திரா, என்னுடைய பக்தன் தவசிரேஷ்டர், பெரிய முனிவர், இவர் தாகமாக இருக்குங்கிறார், இவருக்கு தேவாமிர்தத்தை கொண்டே கொடு அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், நான்லாம் நீ கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டேன். சரி கொடுக்குறேன்ட்டு போனான். நான் இப்படியே போக மாட்டேன், நான் ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டே கொடுக்குறேன், அவர் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா. சரி நீ போயிட்டு வான்னு அவர் என்ன பண்ணார், இந்திரன் புலையன் வேறு இடத்துல 2 நாயை குட்டின்னு ஒரு தோல் பையில் அமிர்தத்தை ஜலரூபமாக எடுத்துன்னு போனார். ஈத்தாப்பில் பார்த்தோன்னே இவர், சாமி தாகமாக இருக்கா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டான். அவருக்கு பார்த்தோன்னே ஒரு 60 ரூபா போயிடுச்சு. என்ன பண்ணிட்டார், வேணாம்ப்பா அப்படின்னு அவன் போயிட்டான். கிருஷ்ணா, நான் கேட்டதுக்கு இப்படி ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்திட்டேன்னு டக்குன்னு கிருஷ்ணர் வந்துட்டார். என்ன உதங்கரே, நீர் பெரிய ஞானி ஆகிட்டு, முக்காலம் உணர்ந்தவன் நான் சொல்கிறேன், ஆனால் நீர் என்ன பண்ணிட்டே, வந்தவன் தேவேந்திரன், அவன் கொண்டு தேவாமிர்தம் உமக்கு இருக்கட்டுமே, இந்த கண்டிஷன் சொல்லி தான் கொடுத்தான்னா அவரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்க. இது ஒரு இன்ஸ்டன்ஸ். அடுத்தது ஒரு ரிஷி, அவர் பேர் பாஞ்சால தேசத்தில் இருந்தார். அவர் காட்டில் பெரிய தபஸ்வி, அவரும் பெரிய தபஸ்வி, ஞானவான். இது மாதிரி அவரும் அலையறவர், காட்டில் அலையறவர். அவர் என்ன பண்ணுவார், ராத்திரி ஆச்சுன்னா நடந்து போவார். எப்போ மறுநாள் காத்தாக்கில் அடுத்த காட்டுக்கு போயிடணும், அடுத்த ரிஷிகளோட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் பகவானை பிரார்த்திச்சார், கிருஷ்ணா, நான் தனியாக நடந்து போகிறேன், எனக்கு போர் அடிக்கிறது, நீ என் பேச்சு துணைக்கு வா அப்படின்னார். பகவானும் சரி வரேன் அப்படின்னார். என்ன வரேன்னு, நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன் தவிர வரேன்னு சொன்னேன், உங்களோட சேர்ந்து வருன்னு நான் சொல்லலை, அதனால் 2 அடி பின்னால் வரேன், ஏன்னா பின்னால் ஃபாலோ பண்ணி பின்பற்றி நடக்கிறது எனக்கு பெரிய ஆனந்தமாக இருக்குது அப்படின்னார். உடனே இவர் கர்வப்பட்டுட்டார், ஆஹா பகவானே நம்மளை பின்பற்றி வரான் அப்படின்ட்டு. அந்த ஃபெய்த் எங்கே வருது? சரி 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி என்ன பேசிகிட்டே போகிறாரு, 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க.
உதங்கர் கேட்குற ஞான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பகவான் பதில் சொல்லிகிட்டே வரார். ஒரு ஸ்டேஜ் பிறகு காடு வந்து ரொம்ப இருள் சூழ்ந்து போய்டுறது. சலசலப்பாக இருக்க பக்கம் செடி கொடிகள்லாம் காற்றுல சலசலக்கிறது. இந்த பகவான் நடந்து வர சத்தம் அவர் கேட்கல. திடீர்னு டவுட் ஆகிடுது, இவர் பின்னால் வராரா வரலையா, வரல நான் என்ன பண்ணுறது, நிஜமாகவே நடந்தா வராரா, இவ்வளோ நாடி வந்தது இப்போ வரலையே அப்படி ஒரு ஸ்லோவாகிடுது. ஸ்லோவானோடனே டக்குனு திரும்பி பார்க்குற காணும். இப்படி தேடி பார்த்தார், கால் தடமானது அந்த மண்ணில் பதிஞ்சு ஒரு பக்கம் அப்படியே ஃபேட் ஆகிட்டு போயிடுச்சு. தடத்தை காணும். திருப்பி பகவானை ஸ்மரிக்கிறார், கீழே வந்து சேவிக்கிறார். பகவானே என்னாச்சுன்னு. அப்போ சொல்கிறார், கண்டிஷன் என்ன, நீ திரும்பி பார்க்காம போன்னு சொன்னேன், நீ ஏன் திரும்பின, உன்னோட நம்பிக்கை வீண் போயிடுத்தீங்க அப்படின்ட்டார். இது மாதிரி பக்தி இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும், எதுவும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம் பக்தியில். அதனால் குரு பக்தி முக்கியம், அதான் ஆச்சாரிய பக்தியும் முக்கியம், பகவத் பக்தியும் முக்கியம். ரெண்டுமே நம்ம உய்விக்க வந்த ஒரு தீஸ் ஆர் த டூ டூல்ஸ் உய்விக்க வேண்டிய. அப்புறம் இறுதியாக சில கர்மாக்கள் நமக்கு உண்டு. அந்த கர்மத்துக்கு ஏற்றப்போட வினைகள் பலன்களும் உண்டு. நல்ல கர்மா வந்தால் நல்ல பலன் கிடைக்கும், சுமாரான கர்மா வந்தால் அப்படி நமக்கு சரியான பலன் கிடைக்காது. ஆக இந்த பலன்கள் கிடைச்சாலும் கிடைக்காலும் என்ன பண்ணுவோம், நம்ம பொதுவாகவே நம்ம தர்மத்தில், நம்ம சமுதாயத்தில் தர்மத்தில் என்ன பண்ணுவோம், கடைசியாக எந்த பலனாக இருந்தாலும் அது கிருஷ்ணனுக்கு போய் சேரட்டும். காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மவா பிரகதஸ்வபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு எல்லாத்துக்கும் எல்லா ரிச்சுவல்ஸு எது செஞ்சாலும் கடைசியில் என்ன நாராயணனுக்கு போய் சேரட்டும்ன்றோம். நல்ல பலன் கிடைச்சாலும் சரி, அது பலன் சுமாராக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம சரியாக செய்யலைன்னா அந்த பலனும் அவனுக்கு தான் போய் சேரும். ஆனால் நமக்கு பாதிக்காது. அதை பகவான் என்ன பண்ணால் அவன் பார்த்துக்குவான். சரி ரைட்டு, இவன் ஏதோ செஞ்சுருக்கான் பரவாயில்ல நம்மளை சேர்ந்து அப்படின்னு. அதனால் இந்த பலனை எப்போவும் பிரதிபலன் பார்க்காம பகவானுக்கே அர்ப்பணிச்சுடுறோம். இந்த அர்ப்பணிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். இது கடந்த காலத்தில் இருந்திருக்கும், இனிமே வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இந்த இனிமே வர 2026 நாம் இந்த அர்ப்பணிப்பை பகவானுக்கு கடமை உணர்ச்சியோட சேவை மனப்பான்மையோட செய்வோம்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். அதை செய்யலைன்னா இனிமேல் புதுசாக செய்யலாம். இந்த சேவைகளை எப்படி செய்ய முடியும், நான் சொன்ன மாதிரி ஆச்சாரியனுக்கு சேவை செய்யலாம், சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம், கிரகத்துக்கு சேவை செய்யலாம், நம்ம கம்யூனிட்டிக்கு சேவை செய்யலாம். இந்த கம்யூனிட்டியில் இருக்க ஒற்றுமையை பராமரிக்கணும். இதெல்லாம் இருந்தாக்க நமக்கு ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். நாமும் உயர்வோம், சமுதாயமும் உயரும். எப்படி இந்த மாதிரி நீங்கள் இந்த பஜன் மண்டலிகள், அப்புறம் கமிட்டிகள், உற்சவங்கள் இதெல்லாம் போய் பங்கேற்கிறது. பங்கேற்போம்போது இருக்குது நம்ம என்ன செய்வோம், ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். எப்படி நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு சங்கல்பம், இன்னைக்கு இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்தோம். அது மாதிரி இன்னைக்கு நான் இதை செய்ய போகிறேன், இதை முறையாக செய்ய போகிறேன், இதை சரியானபடி செய்யறதுக்கு பகவானே நீ அருள் புரி அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும். இந்த சங்கல்பம் செய்வதனால பகவான், ஏன்னா நாம் அவனை கூப்பிட்டு துணைக்கு அதை சரியான டைரக்ஷனில் போகிறதுக்கு உண்டான வழியை நமக்கு காட்டுவான். அதனால் அதில் எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது விளைவுகளில். ஆகவே இந்த எதிர்வரும் புது வருஷத்தில் நாம் நல்ல காரியங்களை இதே மாதிரி பஜனைகளில் கலந்துக்கிறது, பஜனைகளை அன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடல்களை கேட்கறது, சிரவணம் பண்ணுறது, நாட்டியம் ஆடுறது. சில பேர் பஜனைகளை நாட்டியம் ஆடுவார், டான்ஸோட உற்சாகத்தின் மீதியில். பகவானே சொல்கிறேன், என் நாமத்தை பாடி யார் கையை தூக்கி டான்ஸ் ஆடுறாளோ, நாட்டியம் ஆடுறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறான். அதனால் இந்த டான்ஸ் ஆடலாம். இதை சில சமயத்தில் பார்த்தா எந்ததுக்குள்ளாம் டான்ஸ் ஆடுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நான் டிவியெல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் குப்பை. அதெல்லாம் இது மாதிரி பகவன் நாமா சொல்கிறதுல கையை தூக்கி டான்ஸ் ஆடணும், அவன் நாம குதிக்கலாம் எல்லாம். அது மாதிரி பண்ணோம்னா எம்பெருமானோட அருகாமை நமக்கு, ப்ராக்சிமிட்டி நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வருடத்தில் நான் எதை உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்லலை. பழைய விஷயத்த ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், அந்த மாதிரி பழைய விஷயத்த புது வருஷத்தில் சொன்னாலும் அது புது வருட சிந்தனை ஆயிடுது. ஸோ இந்த புது வருட சிந்தனை என்பது பழைய சிந்தனையிலே கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட்டு சொல்லியிருக்கிறதுனால இது புது வருட சிந்தனை என்று நான் பெயர் சொல்கிறேன், மாற்றி சொல்லிடுறேன். இந்த புது வருஷமானது எல்லோருக்கும், உங்கள் குடும்பத்திலும்
உங்களுக்கும் உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த லோகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல பலனை ஏற்படுத்தட்டும் என்று நான் பகவான் ஸ்ரீரங்கத்தில் பாம்பில் அரவணையில் துயில் கொண்டிருக்கும் அரங்கநாத பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை ரொம்ப அவசியம். ஒற்றுமையோடு இல்லாமல் நம்முடைய மதம், அதாவது பண்பாடு, நம்முடைய மொழி, நம் தேசம், இதில் மதிப்பும் வேணும், இதில் மூன்று மரியாதையும் வேணும். இந்த மூன்றுலேயும் மதிப்பும் மரியாதையும் இருந்தால் சந்தோஷம், பரம சந்தோஷம் கிடைக்கும். ரிக்வேதமே அதான் சொல்லுது. ஒருத்தனுடைய மதம், அதாவது பண்பாடு, தாய்மொழி, அடுத்தது கலாச்சாரம், இதில் யார் மதிப்பு வச்சிருக்கானோ, மரியாதை வச்சிருக்கானோ, அவனுக்கு சிரேஷ்ட நன்மைகள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறது ரிக்வேதம். ஆகவே இந்த மூன்றிலும் நாம் இது புது வருஷ சிந்தனையில் இது ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஆபத்துக்கள்லாம் நிறைய வருது இந்த பக்கம் ஹிந்து மதத்துக்கு. அதை ஹிந்து மதத்தை நம்ம காப்பாற்றணும், அதை ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றணும். பகவான் நம்ம நேரடியாக போய் ஃபிசிக்கலாக செய்யணும் அவசியம் கிடையாது. பிரார்த்தனைகள் பண்ணலாம், கூட்டாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். பகவானே காப்பாற்று, இந்த இடர்களை நீக்கு அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணி எங்கே பெரிய இடம்னு அவசியம், சின்ன இடத்துல கூட பண்ணலாம். ஆகவே இந்த பிறந்து விட்ட நல்ல வருஷம் நல்லபடியாக அமைந்து உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட, இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுமாறு பகவானை வேண்டிண்டு, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ப்ரொஃபஸர் பழைய பிரின்சிபல் சுந்தரராமன் ஜி அவர்களுக்கு என்னுடைய கிருதஜதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நிறைய நமஸ்காரங்கள். இப்பொழுது சீனியர் பாகவதர் ஆனந்தராவ் அவர்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம் ஸ்ரீராம் பஜன் மண்டலியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். மீண்டும் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நம் மண்டலியின் சார்பாக நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.